உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம். தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. அனைவருக்கும் வணக்கம். சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியினுடைய சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தினுடைய 18வது கருத்தரங்கம். இன்றைய கருத்தரங்கத்தில் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறவர் அற்புதமான ஒரு மாமனிதர். நம்ம எல்லாரும் வாழ்க்கையில ராஜாவாகணும்னு நினைப்போம். ராஜாவானா பத்தாது, ரத்தினங்கள் சேர்க்கணும்னு நினைப்போம். இதை ரெண்டை பத்தியும் பேசுறதுக்காக ராஜரத்னம் ஐயா சங்ககிரியிலிருந்து வந்திருக்காங்க. ஐயாவை பத்தி ஒரு சிறப்பு என்ன சொல்லணும்னா, ஐயா கிட்டத்தட்ட ஒரு 50,000 ஜோதிட ஜாதகங்களை பார்த்த ஒரு ஆராய்ச்சியாளர். அவங்க இன்னைக்கு நமக்கு வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நிலையான ஒரு இடம் அப்படின்னு சொன்னா 4ஆம் இடம். வீடு, மனை, வாகனம், யோகம் இதெல்லாம் இருந்தாதான் வாழ்க்கையில ராஜா மாதிரி வாழ முடியும். அந்த 4ஆம் இடத்துல என்னென்ன நற்பலன்கள் அப்படிங்கிறத நமக்கு எளிமையா தெளிவா எல்லாருக்கும் புரியுற மாதிரி கருத்துக்களை பதிவு செய்ய வந்திருக்கிறார்கள். அவர்களை சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கம் வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறது. ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தேது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட பெரியோர்களுக்கும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் மற்றும் சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கத்தினுடைய 18வது கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நன்மக்களுக்கும் எம் ராஜரத்தின் பணிவான வணக்கங்கள். ஜோதிடத்தில் நிறைய பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் சார்ந்த தகவலை சொல்லிக்கிட்டே வந்துட்டுருக்கோம். இதில் நான் இன்னைக்கு எடுத்துக்கிட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்னத்துக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லக்னத்துக்கு 2வது கேந்திரமும், கேந்திரத்தில் நின்ற கிரகங்களும், கேந்திரத்தை பார்த்த கிரகங்களும், கேந்திராதிபதி தொடர்பு கொண்ட கிரகத்தினுடைய நன்மை தீமைகள் சம்பந்தப்பட்ட தகவலை இப்போ பேசலாம். இப்போ ஒரு ஜாதக வாழ்க்கையில் ஒரு பெரிய சொத்து செல்வாக்கு சேரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மேலே அதீத ஈடுபாடும் அக்கறையும் கொள்ள வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாத 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அத்தனையும் தந்து விடுகிறது. இதில் 4ஆம் இடத்தில் முதல் தரத்தில் யோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் என்று பார்க்கும் பொழுது, திட்பலம் பெறக்கூடிய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் சந்திரனும் எந்த லக்கணமாக இருந்தாலும் அது 4ஆம் இடத்தில் இருக்க காலத்தில், அது அதனுடைய தசாபுத்தி வரும் காலத்தில் செல்வம், செல்வாக்கு, கௌரவம், மரியாதை, அந்தஸ்து மற்றும் எண்ணற்ற சந்தோஷங்களை தந்து விடுகிறது. ஆனால் இதில் ஒரு சிறிய கசப்பும் மிஞ்சி வருகிறது என்பதை மறுக்க முடியாத உண்மை. அது என்னவென்றால், உறவுகளுக்குள் ஈடுபாட்டையும் அக்கறையையும் குறைத்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அடுத்து, லக்கணத்துக்கு 4ஆம் இடத்தில் சூரியன் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு அரசாங்க அதிகாரி, மாடி வீடு, தன்னுடைய முதல் குழந்தை, இதன் மூலம் செல்வம் செல்வாக்கும் சேர்ந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அடுத்து, சந்திரன் என்று பார்க்கும் பொழுது அவர்களுக்கு பெண்கள் சம்பந்தப்பட்டது மற்றும் நிலம், நீர் சம்பந்தப்பட்டது மற்றும் வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்டது மற்றும் வெளிவட்டார உறவுகள், அதே சமயத்தில் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், பயணம் சார்ந்த விஷயத்தில் அவருக்கு மிகப்பெரிய யோகத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் தந்து விடுகிறது. அடுத்து, செவ்வாய் என்று பார்க்கும் பொழுது இந்த செவ்வாய் வண்டி வாகனங்கள் மற்றும் கட்டடம் சம்பந்தப்பட்டது, அதே சமயத்தில் நிலம் சம்பந்தப்பட்ட வகையில் இவர்களுக்கு செல்வம் செல்வாக்கை தந்து விடுகிறது. அது மட்டும் இல்லாமல் இளைய சகோதரவர்க்கும் சித்தப்பா, சின்னம்மா வகைரா சொந்தங்கள், தன்னை விட இளையவர்கள் மூலம் அது யோகத்தையும் தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் அடுத்து புதன் என்று வரும்பொழுது தாய்மாமனுடைய சொந்தம், அது இல்லாமல் கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்டது, இது இல்லாமல் தன்னுடைய புத்திசாலித்தனம், ஜோதிடம் மற்றும் சராசரி மனிதர்கள் தொட முடியாத வித்தைகள் சார்ந்த விஷயத்திலிருந்து செல்வாக்கையும் கௌரவத்தையும் அள்ளி தந்து விடுகிறது. அது மட்டும் இல்லாமல் வங்கியியல் சம்பந்தப்பட்ட வகையிலும் இவர்களுக்கு செல்வம், செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தந்து விடுகிறது. அடுத்து, 4ஆம் இடத்தில் குரு இருக்கும் பொழுது தன்னை விட மூத்தவர்கள், தன்னுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்டது, அதே சமயத்தில் குருமார்கள் சம்பந்தப்பட்டது, தன்னுடைய குருவின் தன்மையுள்ள தனித்துவம் மூலமாக செல்வம், செல்வாக்கத்தை பார்த்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அடுத்து, சுக்கிரன் என்று பார்க்கும் பொழுது
வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டது, அதே சமயத்தில் கார்மெண்ட்ஸ் சம்பந்தப்பட்டது, மறுபடியும் டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்டது, இது இல்லாமல் ஹோட்டல் வகை சம்பந்தப்பட்டது, இது இல்லாமல் இயல்பு வாழ்க்கையை விட தன்னுடைய வாழ்க்கையை அதிகப்படுத்தி காட்டக்கூடிய அனைத்து விதமான பொருள்கள், அதாவது ஒப்பனை சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பொருள்கள் மூலமாகவும், இது இல்லாமல் கால்நடைகள் சம்பந்தப்பட்ட மூலமாகவும் ஒரு செல்வம் செல்வாக்கை தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து சனி என்று பார்க்கும் பொழுது அவர்கள் வண்டி வாகனம், பழைய பொருள்கள், இது இல்லாமல் தந்தை வழி தாத்தா சொத்தினுடைய பூர்வீகம், இது இல்லாமல் குலதெய்வ சம்பந்தப்பட்ட அருள் மற்றும் இவர்கள் இயல்பு வாழ்க்கைக்கு எந்த பொருள்களையெல்லாம் பார்க்க கூச்சப்படுகிறோமோ அந்த விதத்திலிருந்து செல்வம் செல்வாக்கு கௌரவம் மரியாதை அளித்தந்து விடுகிறது. அடுத்து ராகு என்று பார்க்கும் பொழுது இயல்பு வாழ்க்கையில் ஒத்து வராமல் மனிதனுடைய சராசரி கற்பனைக்கு அப்பாற்பட்ட சம்பந்தப்பட்ட இன்று இருக்கக்கூடிய இந்த தொட்டு பேசக்கூடிய மைக்கில் இருந்து நம்மளை கண்காணித்து கொண்டிருக்கக்கூடிய செல்போன் கேமராவிலிருந்து மற்றும் தொலை தொடர்பு சம்பந்தப்பட்ட அனைத்து துறை மற்றும் சினிமா துறை அனைத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் இந்த ராகு இவர்களுக்கு ஒரு யோகத்தை தந்து விடுகிறது. அடுத்து கேது என்று பார்க்கும் பொழுது இந்த கேது ஞானம் சம்பந்தப்பட்டது, சட்டவியல் சம்பந்தப்பட்டது, இது இல்லாமல் சராசரி மனித வாழ்க்கையில் சிந்திக்க முடியாத அமானுஷ்ய விஷயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இவர்களுக்கு ஒரு யோகத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இது இல்லாமல் 4ஆம் இடத்தில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும், அது சுப கிரகங்களாக இருந்தாலும் பாவ கிரகங்களாக இருந்தாலும், பாவக்கிரகனுடைய சேர்க்கை இருந்தாலும், பாவக்கிரகனுடைய பார்வை பெற்றிருந்தாலும், அது எந்த நட்சத்திரத்தின் சாரத்தை பெற்று எந்த கிரகத்தினுடைய நட்சத்திர சாரத்தை பெற்றிருந்தாலும் வண்டி வாகனம் போக்குவரத்து செல்வம் செல்வாக்கு அத்தனையும் தந்து விடுகிறது. நற்கிரகங்களின் தொடர்பு இருக்கும் பட்சத்தில் கௌரவமாகவும் மரியாதையாகவும் பேசப்படுகிறது. தீய கிரகங்களின் தொடர்பு இருக்கும் பொழுது அந்த செல்வம் செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு கசப்பை தந்து விடுகிறது என்பது மட்டும்தான் நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஆக ஒரு கிரகம் எந்த பாவத்தில் இருந்தாலும் அந்த பாவத்தினுடைய வளர்ச்சியை தடைப்படுத்துவதில்லை. நற்கிரகங்களின் தொடர்பு இருக்கும் பொழுது அது பாதிப்பை தருகிறது. நற்கிரகத்தினுடைய தொடர்பு இருக்கும் பொழுது சுபத்தையும் கௌரவத்தையும் தருகிறது. பாப கிரகத்தினுடைய தொடர்பு இருக்கும் பொழுது பாதகத்தையும் சங்கடத்தையும் தருகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இது இல்லாமல் இந்த 4ஆம் பாவத்துக்கு எந்த பாவங்கள் எதிர்வாதமாக அமைகிறது, பாதகமாக அமைகிறது என்பது சார்ந்த தகவலை பார்ப்போம். எந்த ஒரு ஜாதகத்தில் 4ஆம் இடம் வலுவாக இருக்கிறதோ, 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் தன்னுடைய தசாபுத்தி காலத்தில் யோகத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் தந்து விடுகிறதோ அந்த ஜாதகருக்கு தந்தை வழி தாத்தா வழியில் உள்ள பாரம்பரிய கௌரவமும் மரியாதையும் குழி தோண்டாமலே குறைக்கப்படுகிறது என்பது நடைமுறையில் பார்க்கிறோம். அதே சமயத்தில் எதிரி, கடன், நோய் இது எல்லாமே தன்னுடைய கௌரவத்துக்காகவும் மரியாதைக்காகவும் வெற்றி பந்தாவுக்காக அதிகப்படுத்தி பார்த்து விடுகிறோம் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் 4ஆம் இடம் வலுப்பெற்றிருக்கும் பட்சத்தில் மனைவியினுடைய அதிகாரம் மேலோங்கி இருக்கிறது. அதே சமயத்தில் மனைவியினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து விடுகிறது. அதே சமயத்தில் 8ஆம் இடம் என்று பார்க்கும் பொழுது 4ஆம் இடம் வலுவாக இருக்கும் பட்சத்தில் பூர்வீகம் சம்பந்தப்பட்டது, அதே சமயத்தில் தன்னுடைய ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதிகமாக விருத்தி செய்வதற்கான வாய்ப்பை இந்த 4ஆம் இடத்தில் சேரக்கூடிய செல்வமும் உழைப்பும் அதிக தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் 4ஆம் இடத்துக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடம் பலம் பெறும் பொழுது உடல்நலம் பாதிக்கிறது. தன்னுடைய செல்வம் செல்வாக்கு எல்லாமே கரைந்து போவதற்கான வாய்ப்பை தந்து விடுகிறது. இருந்தாலும் தந்தை வழி, பூர்வ புண்ணியம், பாரம்பரியம் சம்பந்தப்பட்ட மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வளர்ந்து கொண்டே போகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அடுத்து 10ஆம் இடம் என்று பார்க்கும் பொழுது லக்னத்துக்கு 4ஆம் இடம் எந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு 10ஆம் இடத்துக்கு இது சப்தமஸ்தானம் என்ற வகையில் பார்க்கும் பொழுது இது யோகத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் அள்ளி தருவதற்கான வாய்ப்பை ஒன்று தந்து விடுகிறது. அதே சமயத்தில் லக்னத்துக்கு 4ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் என்று பார்க்கும் பொழுது அது 11ஆம் இடம். இந்த 11ஆம் இடம் அபிலாசையை அள்ளித்தரக்கூடிய விஷயங்கள். இந்த அபிலாசையை ஒரு மனிதன் பூரணமாக அனுபவிக்கக்கூடிய தன்மை வரும் பொழுது செல்வம் செல்வாக்கு எல்லாமே கரைந்து காணாமல் போவதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் லக்னத்துக்கு 12ஆம் இடம் என்று பார்க்கும் பொழுது அயன சயன போக சுகம் சம்பந்தப்பட்ட தகவல். இது இல்லாமல் மருத்துவமனையில் இருந்து தன்னுடைய வைத்தியத்தை பார்த்து கொள்ளும் நிலையை அடையாளம் காட்டக்கூடியது. ஆக 12ஆம் இடம் வலுப்பெறும் பொழுது 4ஆம் இடம் அதற்கு பரிபூரணமாக உதவி செய்கிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அடுத்து காலையிலிருந்து இதுவரையிலும் நிறைய நண்பர்கள் பேசியிருந்தார்கள்.
அந்த நண்பர்கள் பேசிய தகவல் சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஓரளவு ஓரிரு நிமிடங்களில் பார்ப்போம். செவ்வாய் தோஷம் இருக்கிறதா இல்லையா என்று பார்க்கும் பொழுது, செவ்வாய் தோஷம் என்னுடைய அனுபவத்தில் 25 வருட அனுபவத்தில் துலா லக்கணத்திற்கும் மகர லக்கணத்திற்கும் மட்டுமே செவ்வாய் தோஷம் வேலை செய்கிறது. மற்ற லக்கணங்களுக்கு வேலை செய்வதில்லை. ஏன்? துலா லக்கணத்துக்கு 2-7க்குரிய மாரகாதிபதி, மகர லக்கணத்துக்கு 4-11க்குரிய பாதகாதிபதி. இந்த மகர லக்கணத்துக்கும் துலா லக்கணத்துக்கும் மட்டுமே சூரியன் செவ்வாய் சேர்ந்து எங்கு நின்றாலும் பாதிப்பையும் சங்கடத்தையும் தருகிறது. மற்றபடி செவ்வாய் எந்த லக்கணத்துக்கு 2, 4, 7, 8, 12 எங்கு இருந்தாலும் தோஷம் செய்வதில்லை. சரி, தோஷம் செய்கிறது என்று எண்ணற்ற நூல்களும் ஆசிரியர்களும் ஜோதிடர்களும் சொல்கிறார்களே. ராகு, சனி, சூரியன் இவர்களுடைய நட்சத்திரத்தை பெற்று செவ்வாய் நின்று அந்த ராகு, சனி, சூரியன் இவர்களுடைய தொடர்பு இருக்கும் பட்சத்தில் செவ்வாய் தோஷத்தை தருவதாக காட்டப்படுகிறது. ஆனால் இந்த செவ்வாயினுடைய செயல்களுக்கு பின்னால் நிழலாக நின்று செயல்படுவது சூரியன், சனி, ராகு மட்டுமே என்பது மாற்று கருத்தில்லை. அதற்கு அடுத்து இன்னொன்று, இப்போ நம்ம ஜோதிடர்கள் எல்லாமே சொல்கிறாங்க. இன்னைக்கு கூட ஒரு ஜோதிடர் சொன்னார். என்ன சொன்னார்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட கூட்டு மரணங்கள் நடக்கிறதே, அதற்கு ஜோதிடம் என்ன சொல்லுகிறது என்று சொல்கிறார்கள். இதில் ஒவ்வொரு மேச முதல் மேனம் வரை மிருத்யு புள்ளி என்று ஒரு குறிப்பிட்ட பாகை இருக்கிறது. அந்த பாகையில் ஒரு கிரகம் இல்லாமல் வேறு எந்த இடத்திலிருந்து கிரகம் தசாபத்தி நடத்தினாலும் கூட்டு மரணங்கள் நிகழ்வதில்லை என்பதை, எண்ணற்ற கூட்டு மரணங்கள் நிகழ்ந்த காலத்தில் ஜாதகத்தை ஏற்கனவே குறிப்பிட்டு வைத்திருந்த ஜாதகத்தை எடுத்து பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அந்த மிருத்யு புள்ளியில் குறிப்பாக அந்த ஒரு குறிப்பிட்ட டிகிரியிலிருந்து முன்பின் 2 டிகிரியில் இருக்கக்கூடிய கிரகம் தசாபத்தியை நடத்தும் போது பாதிப்பையோ கூட்டு மரணத்தையோ தருகிறது என்பது நடைமுறையில் அனுபவத்தில் பார்க்க முடிகிறது. இது இல்லாமல் இன்றும் இந்த காணொலியை பார்க்கும் அனைத்து நண்பர்களும் எங்காவது உங்களுக்கு ஒரு கூட்டு மரணம் நடந்திருக்கிறது என்று ஒரு தகவல் வருமானால் அந்த கூட்டு மரணம் நிகழ்ந்த அந்த நேரத்தை கணக்கிட்டு ஒரு லக்ன கட்டத்தை போட்டு பாருங்கள், ராசி கட்டத்தை வரைந்து பாருங்கள். அதில் 1, 4, 7, 10 இந்த 4 ஸ்தானங்களில் ஏதாவது ஒரு ஸ்தானத்தில் ஒரு குறிப்பிட்ட அந்த மிருத்யு பாகையில் இருக்கக்கூடிய கிரகம் தசாபுத்தியை நடத்தாமல் கூட்டு மரணம் என்பது சாத்தியமே இல்லை. இது நடைமுறையில் எண்ணற்ற தடவை பார்த்திருக்கிறோம். இது இல்லாமல் இன்று ஜோதிடர்கள், இது சொல்லக்கூடிய தகவல் என்னுடைய சொந்த தகவல், இதை யாரும் சர்ச்சைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டாம். இதுவரை எந்த ஒரு தனி மனிதனுக்கும், எந்த ஒரு ஜோதிடருக்கும், எந்த ஒரு ஆன்மீகவாதிக்கும் ஒரு கிரகம் தன்னை மாற்றி அமைத்து கொள்ள, கிரகத்தை மாற்றி அமைத்து தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கான அனுமதியை எந்த நவகிரகம் தந்ததாக தெரியவில்லை. பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு மேல் அவர்கள் வந்த வேலையை முடித்துக்கொண்டு பயணித்து கொண்டே இருக்கிறோம் என்பதுதான் நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் இன்று உலகத்தில், நான் இவர் என்று சுட்டிக்காட்ட விரும்பவில்லை, உலகம் முழுவதும் அடையாளம் தெரிந்த ஒரு ஜோதிடர், அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். அந்த ஜோதிடர் இன்னைக்கு 10ஓடு 11ஆக வந்து போய் கொண்டிருக்கிறார். அவருக்கு தசாபுத்தி காலம் ஜாதகமாகவும் இயல்பு தன்மையை மீறி செயல்படுவதற்கான வாய்ப்பையும் புத்திசாலித்தையும் கெட்டிக்காரத்தனத்தையும் கொடுத்ததனால் அந்த யோகத்தை தந்திருக்கிறதே ஒழிய, அந்த காலகட்டம் மாறும் பொழுது அந்த காலகட்டத்தினுடைய சிறப்புத்தன்மை மாறி கேவலமான நிலைக்கு வந்து விடுகிறார் அல்லது இயல்பு நிலையை விட்டு இறங்கி செயல்படுகிறார் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இப்படி எண்ணற்ற தகவலை சொல்லிக்கொண்டே போகலாம். அதே சமயத்தில் ஒரு ஜாதகத்தில் காலையில் மரணம் சார்ந்த விஷயம், அதே சமயத்தில் திருமணம் சார்ந்த விஷயத்தை பேசினோம். அதில் பார்க்கும் பொழுது 2, 5, 7, 8, 11 இவர்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பு ஏற்பட்டு அது மாரகாதிபதியினுடைய திசையாக இருக்கும் பொழுது மரணம் கௌரவமாக சம்பவிக்கிறது. அந்த 8ஐ தவிர்த்து 2, 5, 7, 11 நடக்கும் பொழுது திருமணத்தை தந்து விடுகிறது. திருமணத்திற்கும் மரணத்திற்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். அமர்ந்தவாறு மாலையிட்டால் அது திருமணம், படுக்க வைத்து மாலையிட்டால் அது மரணம். ஆக ஒரு வீடோ அல்லது ஒரு பாவமோ அல்லது ஒரு கிரகமோ தனித்த ஒரு செயலை செய்வதில்லை என்பது நடைமுறையில் எண்ணற்ற தடவை பார்த்திருக்கிறோம். அதே சமயத்தில் திருமணம் செய்தால் அல்லது திருமண வாழ்க்கை வந்தால் அல்லது ஆணோ பெண்ணோ புதிதாக ஒரு வீட்டுக்கு வந்தால் அது யோகம், செல்வம், செல்வாக்கு என்று எண்ணற்ற நூல்களும் சொல்லுகிறது, எண்ணற்ற ஜோதிடர்களும் சொல்லுகிறார்கள். படிக்கும் ஜோதிடர்கள், வயதில் மூத்த அனுபவம் உள்ள ஜோதிடர்களும் சொல்லுகிறார்கள். என்னுடைய
வித்தியாசமான ஒரு கேள்வி. என்னவென்றால், லக்னத்துக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய எதிரி, கடன், நோய், 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அவமானம், மிருத்யு, மரண பயம், இதை 8ஆம் இடம் தருகிறது. அலைச்சலை தருகிறது, கேவலத்தை தருகிறது, மரியாதை கெடுக்கிறது, மானத்தை கெடுக்கிறது. இப்படி இந்த 2 கட்டத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய 7ஆம் இடம் எப்படி ஒரு மனிதனுக்கு கௌரவத்தையும் மரியாதையும் தந்துவிடும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. அதற்கு அடுத்து, ஒவ்வொரு ஜாதகத்திலேயும் ஒவ்வொரு குறிப்பிட்ட ஒரு பாவங்கள் செயல்படும் பொழுது அந்த பாவத்திற்கு 6, 8, 12 என்று ஒன்று இருக்கிறது. குறிப்பாக ஒரு லக்னத்துக்கு 2ஆம் இடம் என்று பார்க்கும் பொழுது இந்த 2ஆம் இடம் வலுப்பெறும் பொழுது லக்னத்துக்கு 7ஆம் இடம் பாதிக்கிறது. 2ஆம் இடம் வலுப்பெறும் பொழுது காலபுருஷனுக்கு இந்த லக்னத்துக்கு 9ஆம் இடம் என்ற பாக்கியஸ்தானத்துக்கு அது 6ஆம் இடம். ஆக ஒரு ஜாதகர் செல்வம், செல்வாக்கு, கௌரவம், மரியாதை இதை தக்க வைத்துக் கொள்வதற்காக செல்வாக்கும் கௌரவமும் நம்மை வழிநடத்துகிறது என்று என்னும் பட்சத்தில் 7ஆம் இடம் என்ற வாழ்க்கை துணை பகையாக மாறுகிறது. தன்னை பெற்றெடுத்த தந்தையும் பகையாக மாறுகிறார்கள் என்பது இதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதே சமயத்தில் இப்படி ஒவ்வொரு பாவத்திற்கும் அதற்கு 6, 8, 12 என்று ஒன்று இருக்கிறது. அந்த 6, 8, 12 வலுத்தால் நம்ம எந்த பாவத்தை குறிப்பிடுகிறோமோ அந்த பாவம் நசிந்து போகும். அல்லது இந்த பாகம் வலுவாக இருக்கும் பட்சத்தில் அந்த 6, 8, 12க்குரிய உறவுகள் கசப்பை சந்தித்தே தீரும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆக எந்த ஒரு பாவமும் தனித்து செயல்பட முடியாது. எந்த ஒரு பாவத்தையும் தனித்து செயல்பட்டு ஒரு யோகத்தை தந்து விடுமானால் கண்டிப்பாக அதற்கு வாய்ப்பில்லை. அதே சமயத்தில் இன்று இருக்கும் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் அனைவரும், என்னுடைய அனுபவத்தில் பார்த்தது அனைவரும், அனுபவத்தில் இல்லாதவர்கள் எப்படி இருக்கிறார்களோ தெரியாது, என்னுடைய அனுபவத்தில் பார்த்த அனைவரும் மனைவியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறார்கள் அல்லது மனைவியை விட்டு விலகி இருக்கிறார்கள், மனதளவிலும் உடலளவிலும் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் எம். ராஜரத்தினம்.